அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துல இருந்து நினைத்தருளப்பட்டது. இப்ப நம்மளுடைய ஜெபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜெபம் தான் பரலோகத்துக்கு ஏறுகிற ஏணியா இருக்குது இல்லையா? ஜெபம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா காணப்படுறோம். ஒவ்வொருத்தருடைய ஜெபம் ஒரு மாதிரியா இருக்குதுல்ல. ஆனா இங்க சொல்றது என்ன? தேவதூதன், உன்னுடைய ஜெபமும் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்களும் நினைத்தருளப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்துல நினைத்தருளப்படுகிற காரியங்கள்ல நம்ம செய்கிற நற்காரியங்கள், இந்த தான தர்மங்கள் ஒன்றா இருக்குது. சிலரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தான தர்மம்லாம் இருக்கட்டும் ஒரு மூலையில, நான் என்ன வரைக்கும் நல்லா பரிசுத்தமா பாவம் இல்லாம வாழறேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. வேதத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்னா, தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்சவங்க மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்யலாம். கொர்நேலியு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஜென்டைல் தான். அவர் பட்டாளத்துல, இத்தாலியா நாட்டில் பட்டாளத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி. அவர் பேதுரு கிட்ட ஐக்கியம் கொள்றதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஏன் நீ புரமதஸ்தான் கிட்ட போற? அப்போ அவர் சொல்றாரு, அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த சித்தமா இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நாட்கள்ல இந்த அவன் புறமதஸ்தான்ன்றத ஆண்டவர் பார்க்கல, அவருடைய நற்காரியங்களை அவன் ஜெபிச்சிருக்கிறான், அதை பார்த்துருக்கிறாரு. தான தர்மங்களை பார்த்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தேவன்ல. நம்ம கிட்ட என்னன்னா, 1000 தப்பு இருந்தா கூட ஏதாவது ஒரு நன்மை இருந்தா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து அதன் மூலமா நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறார்ல. ஜபம்ன்றது ஒரு வைட்டலான இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. குடும்ப ஜபம், தனி ஜபம், முன்னமுடைஞ்சு ஜபிக்கிற ஜபம், தேசத்திற்காக, ஆத்துமா வாரத்தோட ஜபிக்கிறது, நிறைய ஜபங்கள் இருக்குது. இப்போ தானியலை பார்த்தீங்கன்னா, தானியல் தான தர்மம் செய்த மாதிரி சொல்லப்படலை. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு வாஞ்சையா ஜபத்துல மும்முறையும் ஆண்டவரை தொழுது கொண்டார். ஆனா அந்த ராஜா நிறுத்தின சிலையை கூட மதிக்காம அந்த நேரத்திலேயே அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவரா